அவை சண்முகி படம் பார்த்துருக்கீங்களா? ஏன் அந்த படத்துக்கு அந்த பேர் வந்துச்சு? அந்த சீன் ஞாபகம் இல்ல? சீன் ஞாபகம் இருக்கு. ஏடிஎம்கே ஆபீஸ் இருக்குல்ல சார், ராயப்பேட்டால அவை சண்முகம் ரோடு, அந்த இடத்துல வந்து கமல் வந்து போவாரு, அந்த டைம்ல பேர் சொன்னே அவை சண்முகம் அப்படி சொல்லிட்டு அவை சண்முகி அப்படி மாத்துவாரு. நாடக உலகின் தந்தை டி.கே. சண்முகம் ஔவையாராக ஒரு இப்போதானே சினிமா அதெல்லாம் பின்னாடி வந்துச்சு. அவர் ஔவையாராக நடித்த நாடகங்கள், பெண் வேடமிட்டு டி.கே. சண்முகம் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்கள. ஔவையாராக இந்த விஷயம் தெரியாதுன்னு உங்களுக்கு? இல்லை சார், தெரியும். ஔவையாராக நடித்து அவங்க நடத்திய நாடகங்கள் அவ்வளவு பிரபலம். இந்து பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்கள் தான் ஒரு சின்ன பீஸ் எடுத்துதான் அதுக்கப்புறம் பேசினேன் அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார்கிட்ட, ஔவையாரை நடிக்கும் போது ஒடுக்கு ஒன்றுன்றத கடவை பல்லாம் புடுங்கி வரமா, புடுங்கி நடிப்பாரான். டெடிகேஷன் ப்ரொஃபஷனுக்கு. இங்கே உங்களுக்கு இந்த பல்லு இருக்கிறதுனால ஜாப் அப்படி இருக்குது. ஒடுக்கு ஒன்றும் கிழவியா நடிக்கும் போது இங்கே புடுங்கி வரலாம். எவ்வளவு டெடிகேஷன் பாருங்க. சினிமாவில் எப்படி கிரேஸ் இருக்கோ அப்போ நாடகத்தில் நம்ம தான் இப்போ ஒரு சண்முக அண்ணாச்சி ஔவையார் வேஷம் போட்டார்னா அப்படி இருக்குன்னு சொல்றது, இதுக்காக புடுங்கிக்கிட்டாங்க அந்த பல்லெல்லாம்.